காய்ஸ் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் காலையில் வேலைக்கு 8 மணிக்கு கிளம்புனேன். இங்கே வந்து ஐஸ் மலை, திடீர்னு ஐஸ் மலை பெஞ்சிச்சு. ஸோ ஐஸ் மலை பெஞ்சுன்னா இங்கே என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் ரூல் வந்து ரொம்ப இதாகிடும். வண்டிகள் சின்ன சின்ன ஒரு ஆக்சிடென்ட், ஒரு ஆள் சின்ன தப்பு பண்ணாலுமே எல்லா போக்குவரத்துமே தடையாகிடும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நம்ம வேலைக்கு போகிற 10 நிமிஷம் பண்ணாலும் 10 நிமிஷம் ஆகணும்னா கிட்டத்தட்ட அதுக்கு இந்த ஒரு ஆள் பண்ணுற தப்புனால கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடும். அந்த மாதிரி இதில் என்ன பார்த்தீங்கன்னா, போலீஸ் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாவம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த பனியிலே அந்த குளிரிலே வந்து அவங்கள வந்து நம்மளுக்கு வந்து கைடு பண்ணி நம்மளுக்கு அடுத்து நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அவங்க வந்து அந்த ரோட்டில் நின்று எல்லாம் கைடு பண்ணுவாங்க. நமக்கு நம்ம ஊரில் வந்து பார்த்தோம்னா, நமக்கு பனிமலை வந்தாலே நம்ம ஊரில் மதுரையிலலாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ வெளிநாட்டில் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. பட் நம்ம வெளிநாட்டில் வேலை செய்யும்போது பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு சில விஷயத்தில் நமக்குமே கஷ்டமாகவும் இருக்கும். ஏன்னா சரியான டயத்துக்கு வேலைக்கு போக முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நான் டிரைவிங் லைனில் இருக்கிறதுக்காண்டு இங்கே வந்து ஆக்சிடெண்ட் வந்து நிறைய நடக்கும். இந்த மாதிரி டயத்தில் தான் நடக்கும். ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 3 ரீசன் தான். ஒன்று கவனக்குறைவு, இன்னொன்று ஸ்பீடு, இன்னொன்று என்னென்னா மொபைல் பார்க்குற பழக்கம் நம்ம இங்கே உள்ள மக்களுக்கு அதிகம். மொபைல் அப்படியே பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டுற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க என்னென்னா அப்படியே பார்த்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக் காரணனால இங்கே வந்து எல்லாமே மோட்ரு இதை பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக நல்லா தான் இருக்கும். பட் மொபைல் பார்க்குறதுனால என்னென்னா அவங்க திடீர்னு வந்து சடன் பிரேக் போடும்போது இந்த மாதிரி டயத்தில் டயர் வலிக்கு முன்னாடியில் வண்டியை இடிச்சிடும். சின்ன காயம்பட்டாலுமே உடனே அந்த வண்டி அங்கேயே நிப்பாட்டி போலீஸை கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து கிளியர் பண்ணுவாங்க. நம்ம ஊர் மாதிரி லைட்டாக இடித்தாலும் உடனே சரி வா சாரி அப்படின்லாம் பண்ண முடியாது. அந்த வண்டி எங்கே இடித்தாங்களோ அந்த வண்டி அங்கேருந்து நகரக்கூடாது. அவங்க நகராமல் அவங்க வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வந்து அதுக்கப்புறம் தான் அவங்களோட விசாரித்து அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடக்கும். அவங்க அதுக்கப்புறம் தான் கிளியரே பண்ணுவாங்க அந்த ரோடை. ஸோ நான் இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போனேன். எனக்கு தெரியாது இன்றைக்கி ஐஸ் மலை வரும்னு. ஆனால் நாங்கள் கிளம்பும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துடுச்சு. ஸோ நான் கிட்டத்தட்ட போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும் வேலைக்கு. ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு நான் போய் சேர்றதுக்கு. ஏன்னா இங்கே உள்ள அந்த வாத்தாவரணம் வானிலை காரணமாக தான். ஏன்னா ஸ்பீடாக போக முடியாது, ஸ்லோவாக தான் போகணும். அவருக்கு 10 கிலோமீட்டர் மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் அப்படி தான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ அவருக்கு 10 கிலோமீட்டர் அளவு தான் போய்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ டிராஃபிக் ஜாமாக இருக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் இது ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வண்டி ஓட்டுறோம்னா நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும். ஸ்பீடு அதிகமாக பண்ணாமல், அதே மாதிரி கவனக்குறைவாக இருக்காமல் ஒழுங்காக இங்கே இருக்கவங்களும் சரி, நம்ம இந்தியாவில் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சரி, இதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு ஆள் பண்ணுற தப்புனால 1000 பேருக்கு உள்ள ஒரு நல்ல விஷயங்கள் லேட் ஆகும். அதை நம்ம பண்ண வேண்டாம். ஆனால் நமக்கு இதெல்லாம் ஐஸ் வெள்ளம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் கவனமாக வண்டி ஓட்டுவேன். ஸோ உங்களுக்கு நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு காரணமே ஜப்பானில் இந்த ஐஸ் மலை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்காக தான் நான் வீடியோ எடுத்தேன். இருந்தாலும் அதில் ஒரு மெசேஜ், நான் வர வழியில் 2-3 ஆக்சிடென்ட் பார்த்தேன். இது டெய்லி பார்க்குற விஷயந்தான். இருந்தாலும் வண்டி ஓட்டுறவங்க கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க. ஏன்னா நம்ம பண்ணுற தப்பு வந்து நிறைய பேருக்கு பாதிக்கும். அதனால தான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.